வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கண்ட்ரி சிக்கனில் இந்த கறிலாம் பண்ணியிருந்தேங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கிலோ நம்ம நாட்டுக்கோழி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அது போல் பெசரிட்டு 2-3 தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 லவங்கம், பட்டை 1, 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி, கொஞ்சமாக வெங்காயம் இது நல்லா நசுக்குனது அதையும் போட்டு நல்லா இது போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வெயிட் போட்டு இந்த 3 சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கறி மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய் தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். குழம்பு தூளும் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனும் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ பாதி சிக்கன் குழம்புக்கும் வறுவலுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதும் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கிட்டு ப்ளெயின் மிளகாய் தூள், தனியாத்தூள், நம்ம குழம்பு தூள் தேவைப்படுற காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு குழம்பு தூள் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கரண்டியில் இதை போல் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா இதில் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் 3/4 போட்டுடலாங்க. கொஞ்சமாக மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நாட்டுக்கோழி குழம்பும் தயாராகிடுச்சுங்க. இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இது மேலே நம்ம கட் பண்ண கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் நம்ம சிக்கன் வறுவல், சிக்கன் ரெட்டல் சொல்லுவாங்க, அதை செஞ்சிடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம், எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ப்ளெயின் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா அதையும் போட்டிருந்தேங்க. தனியாத்தூள், குழம்பு தூள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு
உப்பு தேவையான அளவு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கிற கொஞ்சமாக மீதி நம்ம எடுத்து வச்சுருல தேங்காய் விழுதாது இதில் போட்டு இப்படி பிரட்டிடலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். உப்பு பத்தலைனா கூட இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா சிக்கன் பிரட்டல் தயாராகிடுச்சுங்க. சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது நல்ல டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் வறுவலும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.